ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1 மாணவர்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது உங்களுக்கான சீட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற நேமில் 17th ஜூலை 2025, அதாவது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் tnaonline.org அந்த வெப்சைட்டில் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களோட விண்டோவில் வந்திருக்கும். அதில் உங்களுக்கு காலேஜ் நேம், அதுக்கப்புறம் அதில் என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 17th ஜூலைனா இன்றைக்கி காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசீவ் ஆகியிருந்திருக்கும். அந்த இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கிறது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஆப்ஷன் மூலமாக. அது கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான சீட் வந்து உங்களுக்கு இருக்கும். இதற்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைமிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 17th ஜூலை 10 மணிலேருந்து 18th ஜூலை 5 மணி வரைக்கும் ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த 17th ஜூலையும் 18th ஜூலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு வந்திருக்கிற டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்த உடனே உங்களுக்கு காலேஜ் அதனோட டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அலாட் ஆகி ஒரு சீட் கிடைக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதும் அந்த அளவுக்கு முக்கியம். உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணலைன்னா, அந்த சீட் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் கிடைக்காது. இதில் வந்து ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கருதப்படுது. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டான சீட்டை வந்து நீங்கள் எடுக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க. அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கும் போய் ரீச் ஆகும். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதில் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்காம விட்டாலோ, நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் வந்து தேர்வு செய்யாமல் இருந்தாலோ வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் எடுத்திருக்க அந்த கட் ஆஃப் மார்க்ஸ், அதுக்கப்புறமான உங்களுக்கான ரேங்கிங்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இல்லாமல் உங்களுக்குரிய அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்றதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காலேஜோ அந்த டிபார்ட்மெண்ட்டோ பிடிக்கலை அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் தான் சிஸ்டம் வந்து உங்கள் ரேங்கிங் பேசிஸில் எடுத்து கொடுத்துருக்குது. ஸோ உங்களுக்கான இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் அந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண பாருங்கள். ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் 179 to 200 கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணலைன்னா இந்த கவுன்சிலிங்லேருந்தே வெளியில் வர மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அந்த கன்ஃபர்மேஷனுக்குரியது நீங்கள் கரெக்டாக கொடுங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி அந்த டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன ஆப்ஷன், 6 ஆப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ 2 பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து இந்த 2 பெஸ்ட் ஆப்ஷனும் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டு 2க்கு போகிறதுக்கான சான்சஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களோட காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம அந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின், இன்னொன்று வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். இந்த 2 ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்க்கப்படுது. இது ரெண்டும் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சீட் ஒன்று அலாட் ஆகி வந்துருச்சு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த சீட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதே டிபார்ட்மெண்ட்டு அதே காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. நான் இதை எதிர்பார்த்த சீட்டு, நான் எதிர்பார்த்த காலேஜ் இது தான், அந்த டிபார்ட்மெண்ட் தான் நான் எதிர்பார்த்துருந்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீட்டே உங்களுக்கு அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்கள் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த காலேஜும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஃபீஸ் எல்லாம் அதிலே உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க.
அதுவுமே உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரில் உங்களுக்கு கிளியராக வந்துடும். என்ன காலேஜ் டிபார்ட்மெண்ட்டு ஃபீஸ் கட்டணுமா வேணாமா, கட்டணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எந்த ரேங்கிங் எந்த கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதில் டீட்டெயிலாக வந்துடும். நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஃபீஸ் கட்ட வேண்டிய கேண்டிடேட்ஸு ஃபீஸ் கட்டணும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் கொண்டு போன உடனே அவங்க பார்த்துட்டு உங்களுக்கான அந்த சீட்டை அட்மிஷன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோஅப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க சீட்டே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் கிளிக் பண்ணி அதிலே ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த காலேஜ் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எஸ்எஸ்எனுக்கு அடுத்து கீழே வேறு காலேஜ் ஒரு சிஐடி சென்னையோ இல்லை சிஐடி கோயம்புத்தூரோ நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு காலேஜ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், பிஹெச்டி கோயம்புத்தூரே வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து எஸ்எஸ்என் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, சரி ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே, அப்வர்ட் கொடுத்து பார்ப்போம். இந்த சீட்டு ஓகே தான் எனக்கு, இப்போ ஓரளவுக்கு நல்ல சீட்டு தான், இது டிபார்ட்மெண்ட்டும் ஓகே தான் எனக்கு. பட் இருந்தாலும் கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை எஸ்எஸ்எனோ அதுக்கு முன்னாடி உள்ள டாப் காலேஜஸில் ஏதோ நம்ம கொடுத்துருக்கிறது ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே உள்ள சீட்டும் செக் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்கலாம் காலேஜுக்கு போய் பணம் கட்டுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ அப்வர்ட் கொடுத்துக்கனால உங்களுக்கு கன்ஃபார்மாக எந்த காலேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை. ஏன்னா அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான டைமிங் ஒரு 5 days அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் பணம் கட்டணும். இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த சீட்டும் உங்களுக்கு இருக்கும் கையில். ஓகேயா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஐடி கோயம்புத்தூரில் ட்ரிபிள் இ கிடச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ எனக்கு ட்ரிபிள் இ ஓகே தான், நான் எதிர்பார்த்து நானே தான் கொடுத்தேன், இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மேலே வேறு காலேஜஸில் ஏதாவது வேறு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை இசியோ சிஎஸ்சியோ கிடச்சா இன்னும் நல்லது தானே. சரி அப்படின்ட்டு அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உள்ள இந்த சிஐடி கோயம்புத்தூரில் உள்ள இந்த ட்ரிபிள் இ சீட்டு உங்களுக்கு ஹோல்டில் இருக்கும். பட் என்னென்னா அதை அப்வர்ட் பண்ணிவிட்டு வேறு பணம் கட்டாதவங்கலாம் இருப்பாங்களே, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து பணம் கட்டாதவங்க, அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாராவது கட்டலை வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இல்லை கன்ஃபார்ம் பண்ணாத கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட சீட்லாம் ரிலீஸ் ஆகி திரும்ப உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்டில் திரும்ப செக் பண்ணும். அந்த உங்கள் ரேங்கிங் பேஸில் ஒத்து வரதை வந்து ஆல்ரெடி உங்களை மாதிரியே அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ரேங்க் லிஸ்ட் வச்சு திரும்ப அகைன் இன்னொரு தடவை எந்தெந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு தடவை செக் பண்ணிகிட்டே வரும். செக் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எஸ்எஸ்எனில் நீங்கள் சிஎஸ்சி இசிஇ ட்ரிபிள் இ அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ரேங்க் பேசிஸில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்என் ட்ரிபிள் இயில் வந்து உங்களுக்கு சீட் வேக்கண்ட் ஆகிருக்கு, உங்கள் ரேங்கிங்க்கு அது கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என் ட்ரிபிள் இ எஸ்எஸ்என் காலேஜில் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறது எப்போ உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் என்ன இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கு பணம் கட்டணும். ஏன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேயே எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து வந்திருக்கும் இல்லையா, சிஐடி கோயம்புத்தூர் ட்ரிபிள் இன்னு உங்களுக்கு வந்திருக்கும். அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னால உங்களுக்கு ஃபீஸும் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த சொல்லியிருக்க ஃபீஸை நீங்கள் போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் பே பண்ணணும். உங்கள் சர்டிஃபிகேட்ஸு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு அப்புறம் அதில் சொல்லியிருக்க ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போய் எதில் கொடுக்கணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் கொடுக்கணும். அந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு கட்டி முடிச்சிடணும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்செப்ட் அண்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் ஒர்க் ஆகி உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஒரு காலேஜ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வரும். அப்போ உங்களுக்கு அது எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஒருவேளை உங்கள் ரேங்க் பேசிஸில் செக் பண்ணும்போது அப்வர்டில் உள்ள காலேஜ் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஎஃப்சி சென்டரில் இருந்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அங்கே உங்களோட சர்டிஃபிகேட்ஸு ஃபீஸு எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே போயிடும். ஓகேயா, இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இப்போ நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் சிஐடி கோயம்புத்தூரோட இந்த கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் உங்களுக்கு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இதுவோ அதுதான் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கட்டியிருப்பீங்க. இப்போ எஸ்எஸ்எனில் உங்களுக்கு ட்ரிபிள் இ கிடைக்குதுன்னா அதோட ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த உடனே
நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தோடனே நேராக காலேஜுக்கே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடணும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸு மற்ற உங்களுக்கு நீங்கள் அங்கே பே பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்என் காலேஜுக்கு வந்திருக்கும். நீங்கள் டேரெக்டாக எஸ்எஸ்என் காலேஜுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்போடு கொடுத்தேன், எனக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்என் காலேஜ் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு அதுக்குள்ளேயுமே உங்களோட ஃபீஸ் எல்லாமே அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நீங்கள் வந்து என்ன ஃபீஸ் பே பண்ணணும், ஏன்னா அது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னும் போது இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதுவும் வந்து உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எஸ்எஸ்என் காலேஜில் போய்ட்டு நேரடியாக விசிட் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் உங்கள் அட்மிஷனை வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகேயா, இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டுக்குரிய இந்த ப்ராசஸ்ஸாக இந்த மாதிரி நடக்கும். இது உங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறது வந்து வைஸ் வெர்ஸாவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு ஜாஸ்தியான பணம் கட்டி அதிகமான பணம் கட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்து வர ஆப்ஷன் கொடுத்துட்டு வரும்போது வேறு காலேஜ் வரும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸோ வந்துச்சுன்னா அதுக்கு ஃபீஸ் கம்மி இல்லையா உங்களுக்கு. நீங்கள் இப்போ கட்டி வச்சுருக்கிறது வந்து செல்ஃப் ஃபினான்சிங்குரிய காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டி வச்சுருப்பீங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு அதில் கவர்மெண்ட் எய்டடில் ஃபீஸ் கம்மின்னும் போது நீங்கள் நேராக காலேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. உங்களோட பணம் வந்து எப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அந்த மீதி உள்ள பணம் இருக்கும் இல்லையா, நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இப்போ 1 lakh ப்ளஸ் கட்டியிருக்கீங்க, 1.5 லட்சம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜிலலாம் உங்களுக்கு 12,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும் ஃபீஸு. ஸோ மீதி உள்ள ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1 month அந்த மாதிரி டைம் டூரேஷன் அவங்க கொடுப்பாங்க. அந்த இதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு ரிவர்ட் ஆகிடும், உங்களுக்கு அந்த பேக் ஒன்று வந்து உங்கள் அமௌண்ட் வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2 பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19th ஜூலை காலையில் 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இது வரும், லெட்டர் வரும். அதற்கு அடுத்ததாக அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு 19th ஜூலை காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு முன்னாடி வரும். உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்க கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாக்டாக எந்த காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாக ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. 19th ஜூலைலேருந்து 23rd ஜூலைக்குள்ளேயுமே உங்களுக்கு அந்த 5 daysக்குள்ளேயுமே நீங்கள் டேரெக்டாக எந்த காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கோ அதிலே நீங்கள் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பணம் கட்டிட்டு ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வந்து காலேஜில் போய்ட்டு அந்த 5 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணாத அந்த சீட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு திரும்ப வந்து மறுபடியும் இன்னொரு சிஸ்டம் வந்து இன்னொரு தடவை செக் பண்ணி உங்களுக்கான சீட்டை எடுத்து கொடுக்கும். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வந்து இது மாதிரி தான் நடக்கும். நீங்கள் வந்து இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்க கேண்டிடேட்ஸ் வந்து 19th ஜூலைலேருந்து 23rd ஜூலை 5 மணிக்குள்ளேயுமே இந்த 5 நாளுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஃபீஸை வந்து நீங்கள் கட்டினா போதும். அடுத்து உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த காலேஜுக்கே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அந்த ஃபீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காலேஜுக்கே போயிடும். ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும், பெஸ்ட் காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் அதன்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இல்லை நாட் அலாட்டட், நோ சீட் அலாட்டட் அந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 6வது ஆப்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.